ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் ப்ளஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கேன்வானா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு டிசைனுக்கான பிளாட்ஃபார்ம் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லைனா ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லைனா ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ ஸோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேன்வா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கேன்வா வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. கேன்வா டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் அண்ட் சைன் அப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சைன் அப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லாகின் ஆப்ஷன் கொடுத்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ அனதர் வே கொடுங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் ஐடி ப்ளஸ் ஃபேஸ்புக் ஐடி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டினியூ வித் உங்களுக்கு இமெயிலுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். நான் ஜிமெயில் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ நான் ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கேன்வா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன்ஸுமே இருக்குது, ப்ரீமியம் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீமியம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் இல்லாமல் ஃப்ரீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹோம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோமோ ஸோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோமோ ஸோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் நியூ கூட கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா அப்லோட் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஆட் நியூ ஃபோல்டர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே நீங்கள் செப்பரேட் ஃபோல்டர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் டைப்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். இல்லை லோகோ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ப்ரீ டிசைன்ஸாகவே இருக்கும். நீங்கள் ப்ரீ டிசைன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஓனாகவும் டிசைன் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டெம்ப்ளேட்ஸ்லேயே பிஸ்னஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிஸ்னஸில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியா ஆப்ஷன்ஸ் வேணும்னா ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வேணும்னா நீங்கள் அதுக்கான டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாகவே நீங்கள் ஒரு டிசைன்ஸை கிரியேட் பண்ணலாம். நம்ம அந்த டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன் பை ஒன் ஓவராலாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ஓரியன்டாக என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக இங்கே லெஃப்ட் சைட்லேயே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் ஆப்ஷன் இருக்குது. பிராண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ப்ரோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ப்ரோ சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரோ சிம்பிள் இருக்கிறது எதுவுமே நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிராண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிராண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் கிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ பிராண்ட் கிட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு பிராண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் லோகோ இருக்குது, செப்பரேட் கலர் இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பிராண்ட் ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு அனிமேஷனாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அனிமிஃபை ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ ஸோ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கிரியேட் டீம்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீம் நேம் கொடுத்துட்டு ஸோ பீப்புள் நீங்கள் இன்வைட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் இன்வைட் பீப்புள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராஷ் ஆப்ஷன் இருக்குது. ட்ராஷ்னால் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், நம்ம என்ன டெலிட் பண்ணுறோமோ ஸோ அது எல்லாமே நமக்கு ட்ராஷில் சேவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜிக் ஸ்டுடியோன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேஜிக் ஸ்டுடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனை விட நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் மேஜிக் ஸ்டுடியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக தெரியும். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் ஆப்ஷன் இருக்குது. டாப்லேயுமே நமக்கு என்னென்னலாம் நம்ம பார்த்தோமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளான் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிளான் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோ டீடைல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா பேபால் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஸோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மந்த்லி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு US டாலரில் $14 இருக்குது. ஆனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ருபீஸில் 499லேயே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மந்த்லி ஒரு ஆவரேஜாக 500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்வா யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேக் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே டிசைன் ஸ்பாட்லைட்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மார்க்கெட்டிங்க்கு தேவையான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ இதில் என்ன உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரிண்டிங்கில் ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸாக ஒரு மக் டிசைன் கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ கஸ்டமைஸாக நீங்கள் ஒரு மக் டிசைன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த பிரிண்ட் ஆப்ஷனும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வா இது டிசைனாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சார்ஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோ ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வெப்சைட்டில் உள்ள எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ பிரிண்ட் ஆப்ஷனில் வந்து இப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கார்டு வேணும்னா கூட நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு ஆகட்டும், டிஷர்ட் ஆகட்டும், ஸோ அது ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லேயும் அதே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ளையர் வேணும்னா கூட ஸோ இதிலே நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே உங்களுக்கு அதை டிசைன் பண்ணி உங்களுக்கு கொரியரும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி என்னென்ன நம்மலாம் பார்த்தோமோ ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணால் நீங்கள் சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ரைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் டிசைன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கேன்வா வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ண வேணா, டேரெக்டாக உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் டவுன்லோட் ஆப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் லேப் ஆர் பிசிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஆப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா உங்களோட பில்லிங் ரிப்போர்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே கிரியேட்டிவ் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக் போஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேஸ்புக் போஸ்ட் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் சைஸ் எதுவுமே வேணாம், நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டம் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கஸ்டம் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன சைஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சைஸ் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற சைஸ்மே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஓனாகவும் சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்சலில் வேணுமா, இன்ச்சஸில் வேணுமா, இல்லை சென்டிமீட்டரில் வேணுமா, மில்லிமீட்டர் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிக்சல் தான். ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிரியேட் டிசைன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு லெஃப்ட் சைட்லேயே அந்த டூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா டேப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சைஸ்க்கு ஓரியன்டான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள டூல்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து டிசைன் ஆப்ஷன் தான். ஸோ டிசைனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேரேஜ்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு மேரேஜ் ஓரியன்டான டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் ஒரு பிராண்டுக்கு ஒரு கலர் வச்சுருக்கீங்க, ஸோ அந்த கலரில் தான் உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ நம்ம பிளாக் கலரே கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இன்விடேஷனுங்கும் போது நமக்கு ரெட்டு கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் ரெட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதுனா கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வேணாம், வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு தமிழ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு இந்த லாங்குவேஜ் ஆப்ஷனில் தமிழ் அவைலபிள் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிட்டு கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் கொடுத்துருந்தோம். ஸோ ரெட் கலர் ஓரியன்டாக நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு டிசைன்ஸ் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஸோ டெம்ப்ளேட் நம்ம பார்த்துட்டோம். இல்லை நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் ஆப்ஷன் இருக்குது, கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டிக்கர் ஆப்ஷன், ஃபோட்டோஸ் ஆப்ஷன், வீடியோஸ்னு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு எலிமெண்ட்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேரேஜ் ஃப்ளவர்னு கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சர்ச் பண்ணமோ ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு கிராஃபிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா, இல்லை வீடியோ வேணுமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எலிமெண்ட்ஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் என்ன வேணுமோ அதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு கிராஃபிக்ஸில் வேணுமா, ஃபோட்டோஸில் வேணுமாங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் ஆப்ஷன் இருக்குது, சப் ஹெட்டிங் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்களே ஒரு ஃபாண்ட்டை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ ஆப்ஷன் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு டைட்டில் வேணால் நீங்கள் அது மாதிரி டைட்டில் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக நீங்கள் ஒரு ஃபாண்ட் தான் லைக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓன் பிராண்டுக்கு அதுதான் மெயினாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் ஆட் ஒரு பிராண்ட் ஃபாண்ட் கொடுத்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன லோகோ உங்கள் பிராண்ட் இருக்கணும், கலர் என்ன இருக்கணும், ஸோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்லோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும், ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்லோட் ஃபைல் கொடுத்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சிஸ்டமில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் டவுன்லோட்ஸில் ஒரு சில ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு பெயிண்ட் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு இமேஜில் வந்து ஒரு மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மார்க்கர் ஆப்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இதில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஸோ நம்ம என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு லிஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் வந்து செப்பரேட் ஃபோல்டரில் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது ஃபோல்டராகவும் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு ஒரு கிரியேட் ஃபோல்டர் கொடுத்து அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் எந்த ஆப் வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் இன்டெகிரேட்டும் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஆப்பில் காமிச்சிருப்பேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியன் மேரேஜ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சர்ச் பண்ணுமோ ஸோ அது ஓரியன்டான இமேஜஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள ஐக்கான்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அப்லோட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டாட் ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இதுலேயே நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக், கூகுள் டிரைவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் ஒன்றா ரெக்கார்ட் பண்ணுறதுனா கூட அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நேம் நீங்கள் மாற்றணும்னா கூட நீங்கள் எடிட் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இப்படி மாற்றுறதா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக உங்களுக்கு டாப்லேயே நேம் ஷோ ஆகும். டேரெக்டாக நீங்கள் வந்து இங்கேயும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் சாம்பிள் டிசைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஃபைல் இருக்குது, செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோமோ ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம 512x512 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிசைன்ஸே நான் எனக்கு 600x600 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசைஸ் கொடுத்து நீங்கள் என்ன சைஸில் வேணும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸே உங்களுக்கு டோட்டலாக அந்த டிசைன்ஸே சைஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது எப்படியும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் மேரேஜ்னு கொடுக்குறேன். மேரேஜ் டிசைன்ஸே எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட் லாங்குவேஜ் தான். ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த டிசைன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எடிட் ஃபோட்டோ கொடுங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த இமேஜ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் எனக்கு பேக்ரவுண்ட் வேணான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் எடிட் ஃபோட்டோ கொடுக்குறேன். இதில் பிஜி ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ப்ரீமியம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஃபோட்டோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எனக்கு ஹரிசாண்டல்லே நான் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ அதில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வெர்டிகலில் வேணும்னா கூட நீங்கள் வெர்டிகல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு இந்த இமேஜுக்கு ஒரு பார்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பார்டர் கொடுக்கலாம். ஸோ நமக்கு இதில் பார்டர் வேண்டாம். ஸோ அதெல்லாம் நான் அதெல்லாம் நன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆனால் இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு பேக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு டிசைன்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுங்க. கொடுத்து இது லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பேக் ஹேண்டில் இருக்கணும் எது ஃப்ரண்ட் ஹேண்டில் இருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் வந்து பேக் ஹேண்டில் போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் இப்படியும் நீங்கள் பொசிஷன் மாற்றலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்டில் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை பேக்கில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் சென்ட் பேக்வேர்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது பேக்ரவுண்ட் இமேஜில் உள்ளது. ஸோ அதனால் நமக்கு அது பேக் எண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை டோட்டலாக கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எடிட் ஃபோட்டோ கொடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜில் ஒயிட் கலர் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நான் இந்த இமேஜை ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன், கொஞ்சம் பார்க்க கிளியராக இருக்கும்.
ஸோ இப்போ நான் அட்வான்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதுவே டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் Ctrl D டைப் பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து ஆப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Command+D யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்கள் டூப்ளிகேட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே டூப்ளிகேட் ஆப்ஷன்ஸுமே இருக்கும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது ஸோ அதுக்கான லேயர் லைனுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது அந்த மார்க்கருமே பிங்க் கலரில் ஷோ ஆகும். ஸோ அது மூலியமாக நீங்கள் லைனை கரெக்டாக நீங்கள் அலைன்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சென்டரில் ஒரு லைன் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இந்த இமேஜுக்கு கரெக்டாக சென்டரான லைனில் தான் இப்போ நீங்கள் வச்சிருக்கீங்கிற மாதிரி ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வெர்டிகல் லைனை பார்க்கணுன்னா கூட வெர்டிகல்லையே நமக்கு ஷோ ஆகும். ஸோ வெர்டிகல்லையுமே நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஷோ ஆகுது பாருங்கள். வெர்டிகலையுமே நீங்கள் சென்டரில் தான் இருக்கீங்க, ஹரிசாண்டலையும் சென்டரில் தான் இருக்கீங்க, நமக்கு கரெக்டாக ஷோ ஆகும். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையுமே செப்பரேட்டாக மூவ் பண்ண முடியாது, நீங்கள் குரூப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ எதுலாம் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணோடனே டாப்லேயே உங்களுக்கு குரூப் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதையும் சூஸ் பண்ணால் அப்படின்னா Ctrl+G டைப் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்கள் சைஸ் நீங்கள் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட கார்னர்லேயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஷனை வந்து நான் ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ ஸோ அது கீழே நமக்கு ரொட்டேட் ஆப்ஷனுமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஷன் நான் மூவ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இந்த ஒரு சில ஸ்பேஸ் மட்டும் கம்மியாக இருந்தால் போதும், ஆனால் எனக்கு ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக வரமாட்டேதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீபோர்ட்லேயே கூட நீங்கள் ஆரோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாகவே மூவ்மெண்ட் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஒரு எலிமெண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஃப்ளவர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நான் ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படிலாம் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் மாற்றணும் அப்படின்னா ஸோ அதை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஷன் மட்டும் பர்டிகுலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ ப்ரீமியமில் ஸோ நீங்கள் ப்ரோக்கு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லா ஃபாண்ட்டையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் வேறு ஒரு ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக்காக கூட கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணால் கூட ஃபில்டர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. என்ன லாங்குவேஜ் ஃபாண்ட் வேணுமோ ஸோ ஃப்ரீயில் வேணுமா ப்ரோவில் வேணுமான்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபாண்ட் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டோம். சைஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் ஆட் நியூ கலர் கொடுக்குறேன். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஆகட்டும் இல்லை இமேஜ் ஆகட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா, அதில் என்ன கலர் டிஃபால்ட்டாக இருக்கோ அது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அதையே நீங்கள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு நியூ கலரை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கலர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து கலர் செலக்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கலர் செலக்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ பர்டிகுலர் இந்த கலர் வேணும் அப்படின்னா ஸோ நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு இமேஜோட கலர் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் எலிமெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். கலர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் கலர் தான் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ டேரெக்டாக அந்த கலர் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைனை கூட நம்ம பேக்கில் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டெக்ஸ்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு இது போல்டில் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் போல்டில் கொடுக்கலாம். இந்த ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்டு ஸ்டைல் இல்லை. ஸோ அதனால் நமக்கு செட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அனதர் ஃபாண்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதில் போல்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் இட்டாலிக் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து இப்போது மூணுமே வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அலைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு மூணுமே வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆப்ஷன் எப்பவும் போல தான். ஒரு புல்லட் டைப் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பண்ணது எதுவும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சிம்பிளாக கண்ட்ரோல் Z கொடுங்க. ஸோ அது வந்து அன்டூ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ வேணுமோ ஸோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு லைன் ஸ்பேசிங் வேணுனாலும் கொடுத்துக்கலாம், லெட்டர் ஸ்பேசிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் லைன் ஸ்பேசிங் நான் மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை குரூப் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி பண்ண மாதிரியே. நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு இமேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் இமேஜ் இருக்குது, கிராப் இமேஜ் இருக்குது, ஃப்ளிப் இமேஜ் இருக்குது. ஸோ ஃப்ளிப் இமேஜ் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம ரொட்டேட் பண்ணுறது ரைட் ஆர் லெஃப்ட்டில் பண்ணலாம், இல்லை டாப் அண்ட் பாட்டமில் பண்ணலாம். ஸோ அதான் ஹாரிசான்டல் வெர்டிகல் நமக்கு ஃப்ளிப் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் நம்ம கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ண கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் பார்டர் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஆனால் நமக்கு இதில் பார்டர்லாம் தேவைப்படாது. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனிமேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அனிமேஷன் ஆப்ஷன் பார்க்குறது மாதிரி நம்ம பொசிஷன்லாம் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பொசிஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அரேஞ்ச் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டாப்பில் வேணுமா லெஃப்ட்டில் வேணுமா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மிடில் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு மிடில் இருக்கும், இல்லை சென்டரில் கொடுக்குறேன்னா சென்டரில் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா பொசிஷன் போகிறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஃபார்வர்டில் வேணுமா ஃப்ரண்ட்டில் வேணுமாங்கிறதையும் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் அலைன்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு டாப்பில் வேணுமா, மிடில் வேணுமா, சென்டரில் வேணுமாங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு XY கான்செப்டை கொடுத்து கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிக்சலில் வேணுமோ ஸோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 119 கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதை மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ரைட் கொடுக்குறேன்னா ரைட்டில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் இருக்குது. லேயர் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். எது ஃப்ரண்ட்டில் வேணுமோ எது பேக்கில் வேணுமோ நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிராப் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி சிம்பிளாக நீங்கள் நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிராப்னா உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலராக எனக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நான் கிராப் பண்ணிக்கலாம்.
ஸோ எனக்கு கிராப்லாம் இந்த இதில் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோ ஐக்கான் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஃபோ ஐக்கான் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது ஓரியன்டாக உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேயே நிறைய இது ஓரியன்டான இமேஜஸ் நமக்கு நிறைய ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஃபோ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இப்போது சி மோர் லைக் திஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வியூ கலெக்ஷன்ஸே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜுவல்லரிலாம் டிசைன் பண்ண போறீங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் வந்து உங்களுக்கு வியூ கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு இயரிங் பார்க்க போறீங்க அப்படின்னா அதிலே 4 to 5 இமேஜஸ் இருக்கும். நீங்கள் அப்போ அந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வியூ கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சி மோர் லைக் திஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அது ஓரியன்டாக நமக்கு நிறைய இமேஜஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுறேன். நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதுலேயே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுமோ அதே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லேயர் மாதிரி தான் நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்ம இதை பேக்வர்டில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் பேக்வர்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இமேஜ் அனிமேஷன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அது அனிமேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நான் இமேஜ் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு அனிமேஷன் ஆப்ஷன் ஷோ ஆகுது. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாலுமே எனக்கு அதுக்கு அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இமேஜுக்கான அனிமேஷன் பார்க்கலாம். ஸோ இதுலேயே நம்ம என்ன ஸ்டைல் வேணுமோ ஸோ நீங்கள் கர்சர் கொண்டு போனீங்கன்னாவே அதோட ப்ரிவியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அனிமேஷன் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா கூட எகைன் நீங்கள் ரிமூவ் அனிமேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே அனிமேஷன் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ எனக்கு இதை லாக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னொரு டிசைன் பண்ணும்போது அதை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேயருக்கு நீங்கள் ஸ்டைல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா கூட ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அன்லாக் ஆப்ஷனுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ கீழே பாட்டமில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜூம் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட் பேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேஜ் கம்ப்ளீட்டாக டூப்ளிகேட் எடுக்கணும்னா கூட நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஆட் நியூ பேஜ் கொடுக்கணும்னா கூட நீங்கள் நியூ பேஜும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் வியூவில் இருக்குது. சப்போஸ் கிரிட் வியூவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கிரிட் வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன பேஜஸ் டிசைன்லாம் பண்ணியிருக்கீங்களோ ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நியூவாக உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆட் நியூ பேஜ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக ப்ரிவியூ இருக்கும். ஸோ இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்க் மீ எனிதிங்னு சப்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டூல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு டெக்ஸ்ட் ஓரியன்டாக என்ன டூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்ட்ராவில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த அனிமேஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். டவுன்லோட் பண்ணால் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போ அனிமேஷன் வேணாம்னு நினச்சிங்கன்னா நான் அனிமேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன அனிமேஷன் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமோ அதோட நேம் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. சப்போஸ் பர்டிகுலராக நீங்கள் ஒரு ஓனாக ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கிரியேட் அனிமேஷன் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதோட ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அனிமேஷன் நடக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பார்த்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பார்த்து வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகுது. நான் டெலீட் பார்த்து கொடுத்துக்கிறேன். எனக்கு பார்த்து எனக்கு வேணாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ ஒரு இமேஜஸில் வந்து ஒரு பார்த்து நீங்கள் செட் பண்ணி அதோட ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பார்த்து கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பலூன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஒரு பலூன்லாம் உங்களுக்கு மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த ஏர் பலூன்லாம் மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எலிமெண்ட் அனிமேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். பர்டிகுலர் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அனிமேஷன் யூஸ் பண்ணுறதை பார்த்தோம். சப்போஸ் கம்ப்ளீட் பேஜுக்கும் யூஸ் பண்ணணும்னா பேஜ் அனிமேஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக பேஜஸில் எல்லாமே உங்களுக்கு அனிமேட் தான் இருக்கும். ஸோ இந்த ரோஸ் ஏன் உங்களுக்கு மூவ் ஆகலை அப்படின்னா அது பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதனால் அது நமக்கு மூவ் ஆகலை. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அனிமேஷன் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் முடிச்சிட்டோம். நான் அனிமேட் கூட ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அது வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அனிமேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணோடனே எனக்கு அந்த ப்ளே ஐகான் நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இது ஏன்னா இது இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான். ஸோ அனிமேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வீடியோ ஃபார்மேட்டில் நமக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம டிசைன்ஸ் ஓரளவு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீப்புள் அக்சஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு யாரெல்லாம் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்கள மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அது மூலியமாக நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபைல் டைப்பில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜேபிஜியில் வேணுமா, பிஎன்ஜியில் வேணுமா, ஸோ எஸ்விஜியில் வேணுமா, ஸோ MP4 வேணும், ஜிஃபில் வேணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி தான் இருக்கும். ஸோ பிஎன்ஜியில் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து நல்ல கிளாரிட்டியில் இருக்கும். ஸோ அதனால் பிஎன்ஜியை நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் ரெடி பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீமியம் ஆப்ஷன் தான். ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது. டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட்லாம் வேணுங்கிறதுனால நான் பேக்ரவுண்டோடய நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோட் ஃபைலில் பார்க்கணுன்னா கூட நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ டவுன்லோடில் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டிசைன் முடிச்சிட்டோம். எனக்கு இதுவே வேற ஒரு சைஸில் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் அண்ட் மேஜிக் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரீசைஸில் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸில் வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ரௌஸ் பை கேட்டகரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கஸ்டம் சைஸ் வேணும்னா கஸ்டம் சைஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 600 கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் ரீசைஸ் காப்பி அண்ட் ரீசைஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா ஸோ நம்ம காப்பி பண்ணி ரீசைஸ் ஆகும். ஓகே, நமக்கு என்ன சைஸ் கொடுத்தோமோ அதுக்கு நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சைஸில் கொடுத்துருந்தோமோ அந்த சைஸ்க்கு நம்ம என்ன டிசைன் பண்ணோமோ அந்த டிசைன் ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் நமக்கு ஏதாவது அலைன்மெண்ட் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ அது என்ன ஆப்ஷன் நமக்கு மிஸ் ஆயிருக்கோ ஸோ அதை மட்டும் நம்ம ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜோட சைஸை எப்படி ஈஸியாக மாற்றணும்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேஜிக் டூல்லேயே அனதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பேஜ் நமக்கு வந்து இப்போ டிரான்ஸ்லேட் ஆகணும். இப்போ நம்ம 1 பேஜ் தான் வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பேஜ் 1 செலக்ட் ஆயிருக்கு. நான் டிரான்ஸ்லேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருந்தோமோ ஸோ அது நமக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை எடிட் பண்ணுறதுனா கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அலைன்மெண்ட் வந்து மாறி மாறி இருக்குது அப்படின்னா ஸோ அது மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு இது தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு இதில் டிரான்ஸ்லேட் எப்படி யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு ஷோ பண்ணேன். நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஒரு மேஜிக் டிசைனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. மேஜிக் ஸ்விட்ச் போனீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுலேயே எடிட் இமேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். நான் ஒரு நியூ இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அது கூட உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்லோட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா சிம்பிளாக நான் இந்த இமேஜ் ஓகே நம்ம இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எடிட் இமேஜ் இருக்குது. ஸோ இதில் போனீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்ட் ரிமூவர் ஆப்ஷன் இருக்குது, இமேஜ் எரேசர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இமேஜ் எரேசர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பர்டிகுலர் எந்த இடம் வேணாம்னு நினைக்கிறேனோ ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பார்டர் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்டர் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என்ன எடிட் பண்ணுமோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜில் வந்து அந்த பார்டரே இல்லை. நம்ம எது கட் பண்ணணும்னு நினச்சோமோ ஸோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் சைஸுமே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு இமேஜ் சைஸ் இதுதான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹோல் பேஜ் ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா 1:1 இருக்குது, ஸோ 9:6 இருக்குது. ஸோ அது மாதிரி இமேஜ் சைஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹோல் பேஜுமே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல் இமேஜுமே நமக்கு லோட் ஆகிருக்கு. நம்ம கட் பண்ணதில் நம்ம வந்து இந்த ஷூ கட் பண்ண மறந்துட்டோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறதால நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே சேர்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நான் ஜென்ரேட் நியூ ரிசல்ட் கொடுத்துட்டேன். ஸோ அது நமக்கு லோட் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஏன்னா நமக்கு கரெக்டாக தான் வேணும். ஸோ அதனால் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மேஜிக் எடிட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மேஜிக் எடிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ப்ரஷ் சைஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெல்கம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஏ டியர் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு சஜஷனாக கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும். நான் எங்கே வேணுமோ நான் அது மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன கண்டென்ட் வேணுமோ நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னே ஓகே தான். ஸோ அதான் நான் டன் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துருங்க. நான் டிஃபால்ட்டாக அதுவே சஜஷனாக என்ன கொடுத்துச்சோ அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, மேஜிக் கிராப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிராப் பண்ணுற ஆப்ஷன் தான். இப்போ கிராப் டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டென்ட் வேணுமோ நம்ம அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம சேனலோட நேம் கொடுக்குறேன். சைஸ் என்ன வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எஃபெக்ட்டில் என்னென்ன வேணுமோ நீங்கள் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் கலரோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பிரைட்னஸ் உங்களுக்கு அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரைட்னஸும் கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கலர் ஆப்ஷன்ஸை கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ரீசெட் ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிராப் ஆப்ஷன் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் கிராப் பண்ணுறதுனா கூட பண்ண. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1:1 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆப்ஷன் மட்டும் எனக்கு கிராப் ஆகும். நான் டன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த இமேஜ் கிராப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் நம்ம கிராப் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ப்ளஸ் டாப்பில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்காகட்டும் இமேஜுக்காகட்டும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இமேஜ் நம்ம டெக்ஸ்ட் மாற்றினா கூட நம்ம சிம்பிளாக மாற்றிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இன்சைட் ஆப்ஷனாக ஒன்றும் இல்லை. ஸோ அது ரிப்போர்ட்டுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். நீங்கள் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ நீங்கள் அந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நீங்கள் ஃபைல் டைப் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பேக்ரவுண்ட் வேணாம்னு வச்சிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எஸ்விஜி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஐக்கான் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு நான் ஒரு கார்ட்க்கு ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு ஐக்கான் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்விஜியில் தான் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு எஸ்விஜி ஃபார்மெட்லாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேன்வா கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கேன்வாவில் எப்படி டிசைன் பண்ணணும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு வெப் டிசைனர் ஆகணும், உங்களுக்கு கோடிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால உங்களுக்கு வெப் டிசைனர் ஆக முடியலன்னு நினச்சிங்க அப்படின்னா வேர்ட்பிரஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் வெப் டிசைனராக நீங்கள் வர முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு எந்த கோடிங் நாலேஜுமே தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு வேர்ட்பிரஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் தமிழ் வேர்ட்பிரஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் ஷோ ஆகும். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வந்து A to Z எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக்லேருந்து எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நீங்கள் ப்ரீமியமாக ஒரு அட்வான்ஸாக நீங்கள் வேர்ட்பிரஸை லேர்ன் பண்ணணும், உங்களுக்கு ஒரு டியூட்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு ட்விட்டர் இருந்து உங்களுக்கு கைட் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜாயின் இன்டர்ன்ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து இன்டர்ன்ஷிப்பும் கொடுப்பாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இருக்குது, இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு ஜாபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ இவங்களே உங்களுக்கு ஜாபை ஹையர் பண்ணுறதுக்கும் சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கேன்வாவும் நீங்கள் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணணும், கேன்வா வச்சு எப்படி ஏர்ன் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு அட்வான்ஸ் கோர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக வரும். ஸோ அது மூலிமா நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம், அவங்களே உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.